வாகனத்தில் விபத்தில் இறந்த கோவில் மாட்டுடைய வயத்துல 10 கிலோ பிளாஸ்டிக் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் கவர்ஸ் மட்டும் இல்லங்க. சிமெண்ட் சாக்குகள்லாம் அந்த மாட்டுடைய வயத்துக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கோவில் மாடுகளா இருந்தாலும் சில நேரங்கள்ல உணவு கிடைக்காத சமயத்துல குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய இந்த மாரி பிளாஸ்டிக், சிமெண்ட் சாக்குகளையா சாப்ட்டு, அதனால உடல்நல குறைவு ஏற்பட்டு நெறைய மாடுகள் இறந்து போகிறது. அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது பொது இடங்களில் இப்படி அலையக்கூடிய விலங்குகள், தெருநாய்கள் இவங்களெல்லாம் உடனே மாநில அரசு அங்கேருந்து 8 வாரத்துக்குள்ள அப்புறப்படுத்தணும். அப்படிங்கிற ஒரு அதிரடி உத்தரவ போட்டிருக்கிறாங்க. எது எப்படியோ பிளாஸ்டிக் உபயோகத்த வெகுவாக நாம குறைக்கணும். இது மக்காத குப்பை வகையை சேரும். அதனால இது நம்மளுடைய உடலுக்கும் தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறது தான் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துது. விலங்கோட உயிரா இருந்தாலும், மனுஷ உயிரா இருந்தாலும் எல்லாமே முக்கியம் தானே! அதனால இனிமேல் பிளாஸ்டிக் உபயோகிப்பதை தவிர்ப்போம்.